ஆசிஃப் சார், நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் டு ஆல். சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? எஸ் சார், பெர்ஃபெக்ட் சார். ஓகே. ஸோ மை செல்ஃப் முகமது ஆசிஃப். ஸோ ஆக்சுவலி என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா என்ஜி ட்ரேடர்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். நாங்கள் வந்து 2021 வந்து எங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே சைமன்டேனியஸாக எங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நாங்கள் ஃபீல்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜாப் ஓரியன்டாகவும் ஒர்க் அவுட் பண்ணோம். ரியல் டைமாகவும் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபைனலாக நானும் என்னோட ஃப்ரெண்டு, அதுதான் குரு சார் சொல்லியிருப்பாங்க, குரு சாரும் நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த என்ஜி ட்ரேடர்ஸ். ஸோ இந்த என்ஜி ட்ரேடர்ஸ் நாங்கள் சொல்ல போகணுன்னா நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து சம்பாதிக்க முடியுமானா ஒரு சில பேருக்கு வந்து அது கிளிக் ஆகும். நாங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களோட கெரியரில் நாங்கள் லேர்ன் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இது நாங்கள் எங்கள் லைஃப்பில் எப்படி ஃபேஸ் பண்ணோம், எதில் நாங்கள் லேக் ஆகிறோம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக எங்களால் அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நாங்கள் எங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு கான்செப்டை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படியாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணி சீக்கிரமாக ஒரு க்ரோத் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட கெரியர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து ஃபெயிலியர்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா, ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாமல் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆனேன். செகண்ட் ஷிப்மெண்ட்னும் நான் ஃபெயிலியர் ஆனேன். ஏன் ஃபெயிலியர் ஆனேன்னா, எனக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து ப்ராப்பராக தெரியாததுனால நான் ஃபெயிலியர் ஆனேன். ஸோ இந்த ஃபெயிலியர் வந்து எல்லாருமே ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ரியா சார் கிட்ட நம்ம கோஆர்டினேட் பண்ணி, சார் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் வந்து எடுக்கலாம். ஸோ என்னென்ன இஷ்யூ வரும் அது நிறைய பேர், ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் லேண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க இந்த இது எல்லாமே ப்ராக்டிக்கலா நிறைய லேர்ன் பண்ணணும். இப்போ நான் இன்னைக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம், 1 மந்த் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம்னா நீங்க நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராக்டிக்கலா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எது இந்த இஷ்யூ வருது, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது. ஓகேங்களா? நீங்க முடிஞ்சாலும் ஹேண்டில் பண்ணுங்க சார். இல்ல இந்த மாதிரி இஷ்யூ வருது, இந்த மாதிரி இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் கேட்குறாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்றது, அது எல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கூட நம்மளால உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரியா சார், நம்ம இதுல வந்து ஒரு 5 to 6 பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்களா? அவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? இருக்காங்க சார். சார் அப்துல். அவங்க மட்டும் ஜஸ்ட் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுங்க. உங்களுடைய நேம், நீங்க என்ன குவாலிஃபிகேஷன், இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ ஓகேங்களா? அது மட்டும் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுங்க. ரியா சார் சொல்ல சொல்றீங்களா? எஸ் சார். இதில் வந்து ஷாபான், முகமது பிலால், நூர் ரியாஸ்லாம் இருப்பீங்க, அனீஃப் அவங்களாம். ஸோ நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், அதாவது நீங்கள் என்ன, உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ எங்கே இருந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ண பிளான் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அன்மியூட் பண்ணிடுறேன், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம். சார் பேசலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நீங்க கொடுங்க. ஸோ சப்போஸ் உங்க பிஸ்னஸ் வந்து வேற யாருக்காச்சும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். மேபி நீங்க ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருப்பீங்க, மேபி அது எனக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 26 பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுங்க. ஏன்னா பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து நல்ல கான்ஃபிடண்ட்டாக முதல்ல பேசணும். தப்போ கரெக்டோ கான்ஃபிடண்ட்டாக முதல்ல பேசணும். ஸோ அதனால அந்த ஃபியர்னஸ் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் பேசுங்க. ஓகேங்களா? என்னாச்சு சைலண்டா இருக்கீங்க? ரியா சார், யாருமே பேசின மாதிரி இல்ல. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லைன்னா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். சரிங்க சார். இப்போதைக்கு ஓகே. வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிஜிஸ்டர்ட் பண்ணவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு குரூப்பில் லிங்க் இன்னும் ஷேர் ஆகலைன்னு நினைக்கிறேன் சார். நான் ஷேர் பண்ணிட்டு சொல்கிறேன்.
ஓகே ஓகே சார், ஓகே, நோ இஷ்யூ. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 1 or 2 கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்க போறேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கு, ஓகேங்களா? எதனால இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க சேட் பண்ணுங்க. எதனால இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? சார் நீங்கள் பிபிடி ஷேர் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இன்ஃபார்ம் பண்றேன் சார், நான் ஓகே இன்ஃபார்ம் சார். பண்றேன். எதனால நீங்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? சரி, நீங்க சூஸ் பண்ணீங்க. சேட் பாக்ஸ் வந்து ரொம்ப காலியா இருக்கு. ஏன்னா நம்மளோட செஷன் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, ஜாலியா தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு மெயின் மோட்டோவே. ஸோ அதனால நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு டவுட்னா அப்பப்போ எனக்கு இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்பீடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பெருசா ரெஸ்பான்ஸே இல்லை. கமான், நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட நிறைய ஆன்சர். சார் சில பேர் வந்து ஒன்லி மணி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே சில பேர் வந்து டு ஸ்கேல் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல், இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ரினோசா அப்படின்றவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து குட்ஸ் தேவைப்படுது, ஸோ அதனால நான் பண்ணலான்னு இருக்கேன்றாங்க. ஓகே ஓகே. சரி, ஓகே. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, மணி மோட்டோல மட்டும் இந்த பிசினஸ்ல வராதீங்க இனிஷியலா. ஏன்னா நிறைய பேர் இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் எடுங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாம் எடுத்தீங்கனாலும் இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்குள்ள வந்தா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்களோட மனசுல வந்து நிறைய பதிய வச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் சூஸ் பண்றது. ஸோ நான் இது வந்து தப்புன்னு சொல்லல, இது நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இதுல வந்து சக்சஸ்ஃபுல் ஆகலாம், ஓகேங்களா? ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோட சரௌண்டிங்ல ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து என்னன்னா அவங்க லேர்ன் பண்ணாங்க, என் கூட இருக்கும்போதே லேர்ன் பண்ணிட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி எப்படின்னா நிறைய ஃபேக் பையர்ஸ் வந்து நம்மள வந்து அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம்ல ஓகே இவங்க ஜெனியூனா இருப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டோல இவங்களை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 பீப்புள்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து லாஸ் ஆனாங்க. லாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிசினஸ் டோட்டலா விட்டுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பையர்ஸ் வந்து நம்மளை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, என்னென்ன கேட்பாங்க, நம்ம என்னென்ன கொடுக்கணும், எந்த மாதிரி பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதா நம்மளோட செஷன் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1 month வந்து இந்த செஷன் இருக்க போது, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் முதல்ல ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மணி மைண்டட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதை நம்ம ஃபியூச்சர்ல போக 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 நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னோட ரிலேட்டிவ் வந்து ஸோ நியர்பை கண்ட்ரில இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி அப்போனா கூட நீங்களும் சேஃப்டியா தான் இருக்கணும். என்னதான் ரிலேட்டிவா இருந்தா கூட மணின்னு வரும்போது மனுஷனோட மைண்டை வந்து எப்படி வேணா சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னா சப்போஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சேல் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து கம்மியா அந்த கண்ட்ரில சேல் ஆகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மணி கொடுக்கறதுக்காண்டி மணி கொடுக்காம போயிருவாங்க. ஸோ அதனால என்னதான் ரிலேட்டிவா இருந்தாலும் வெரி கேர்ஃபுல். இந்த பிசினஸ்ல வந்து நல்லா பண்ணா நல்ல நிலைமைக்கு போகலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல லேக் ஆகுமோ அந்த இடத்த எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லேக் இருக்கும், இதை நீங்க இப்படி ஃபேஸ் பண்ணா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நாங்க வந்து நான் பண்ற ப்ராடக்ட் நான் சொல்றேன். நாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்போர்ட் தான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கரண்டா வந்து நான் இம்போர்ட் தான் மேஜரா பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நம்ம பண்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் பண்ணிட்டு இருக்கோம், மோனோசோடியம் குளுட்டமேட் அதுதான் அஜினமோட்டோன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம பிவிசி இண்டஸ்ட்ரி, இந்த பைப் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே வந்து நம்ம கோட்டட் கால்சியம் கார்பனேட்னு ஒரு ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிட்ரிக் ஆசிட் அஜினமோட்டோ வந்து நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம். இந்த கோட்டட் கால்சியம் கார்பனேட் வந்து நம்ம எங்கன்னா வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். இது இல்லாம நம்ம சால்ட் இம்போர்ட் பண்றோம், சோடியம் பைகார்பனேட், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மேஜரா இம்போர்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸா நம்ம வந்து சென்னை, பெங்களூர், கர்நாடகா, ஸோ திருநெல்வேலி, ஸோ கேரளா, ஒரு சில இடத்துக்கு நம்ம வந்து
சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மந்த்லி நம்ம ஒரு 30 கண்டென்ட்ஸ் கிட்ட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்களோட கெரியரும் நான் சொன்ன மாதிரி இனிஷியலா பெரிய லேக் ஆகி இது நாங்க எல்லாமே ரியல் டைமா நிறைய ப்ராக்டிக்கலா நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அந்த நாங்க ரியல் டைமா என்னென்ன ஃபேஸ் பண்ணமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்களும் கிளியரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 நம்பர் சொல்றேன். ஓகேங்களா? 0, 1, 2, 3. ஓகேங்களா? ஜீரோன்ற இதுல வந்து 4 கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பீங்க. ஓகேங்களா? ஜீரோன்றவங்க எனக்கு எக்ஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாதுன்னு யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஜீரோன்னு டைப் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியும் சார், இப்பதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ஒன்னுன்னு டைப் பண்ணுங்க. சார் எனக்கு எக்ஸ்போர்ட் தெரியாது, பட் ஆனா எல்லா சர்டிபிகேட்டுமே நான் எடுத்துட்டேன் அப்படின்றவங்க 2ன்னு டைப் பண்ணுங்க. சார் நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்றவங்க 3ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் எந்த மாதிரி கேட்டகரி நீங்க இருக்கிறீங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியும். ஒரு 5-6 பேர் தான் நீங்க ஆக்டிவா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நம்ம ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ண போதுறோம். ஸோ அதனால நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதுல மேஜரா நிறைய பேர் வந்து ஜீரோன்னு டைப் பண்ணிருக்கீங்க, ஒரு சில பேர் 1 டைப் பண்ணிருக்கீங்க, 2 டைப் பண்ணிருக்கீங்க. இந்த 3ன்னு டைப் பண்ணிருக்கீங்களா அவங்க மட்டும் ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுங்க. இந்த 3 டைப் பண்ணிருக்கீங்களா அவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த கண்ட்ரிக்கு பண்றீங்கன்னு மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அன்சாரி சார், நீங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த கண்ட்ரிக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? Hello. சார் சொல்லுங்க Sir. சார். Good, yeah, good evening, sir. Myself, I'm sorry. I started, sir, but not yet. நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து எனக்கு இன்னும் அந்த சரியான இது கான்டாக்ட் கிடைக்கல, பையர்ஸ் மட்டும். பட் நம்ம எல்லா ப்ரொசீஜரும் லோக்கல் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஓகே. என்ன மாதிரி ப்ராடக்ட் சார்? அது ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ், ஃபார்மாசூட்டிக்கல் மெடிசின்ஸ். அந்த லைசென்ஸ் எல்லாமே எடுத்துட்டீங்களா நீங்க? எல்லாமே எடுத்துட்டோம் சார், எல்லாமே எடுத்துட்டோம். பட் எனக்கு ஒரு பையர் வந்து மலேசியால கிடைச்சாங்க, பட் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தது, அதனால நான் அதை ஹோல்ட் பண்ணிட்டேன். ஓகே. டவுட்ஃபுல்லா கொஞ்சம் இருந்தா கிளாரிட்டி வேணும். ஓகே ஓகே. ஆமா. டவுட்ஃபுல்லா இருந்தா நம்ம வந்து எல்சி பண்ணனும். ஆமா, பேமெண்ட் வந்து எல்சி மோட்ல நம்ம கேட்டோம். சார் வந்து உள்ள ஜெனரேஷன்ல இந்த அட்வான்ஸ் எல்சிலாம் ரொம்ப பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆமா, அதுதான். ஏன்னா கொஞ்சம் சேஃபர் சைடு நம்ம பார்க்கணும்ல, யாரையும் இது பண்ண கண்டிப்பா முடியாது. பொறுமையாவே பண்ணுங்க, ஆமா அவசரப்படாதீங்க. ஆமா, அவசரப்படல. ஒன்ஸ் போயிருச்சுன்னா மொத்தமா போயிரும். ஆமா ஆமா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அதனால கட்டாயமா, என்ன கட்டாயமா. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஆமா சரிங்களா? ஆமா சார், அதான் நானும் நிறைய லெசன் பண்ணியிருக்கேன், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ராப்பரா வந்தா செய்வோம், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு தான் லோக்கல் வரையும் சார் அதுதான் இப்ப என்னன்னா, இந்த பேமெண்ட்டுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு பையர் ஐடென்டிஃபை பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்குனீங்கன்னா, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்க எடுத்துட்டு போய் ஒரு ஆபீஸ்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த பையர் ஜெனியூனான்னு செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல. பேமெண்ட்டுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, இது பண்ணலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அதுதான். சோ அதை நீங்க அங்க அப்ரோச் பண்ணீங்கனாலே ஒரு சில ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அனீப் சார், இன்னொருத்தங்க 3 டைப் பண்ணிருக்கீங்க, நீங்களும் சார் சொல்லுங்க. யா, குட் ஈவினிங் சார். ஹனீஃப், சொல்லுங்க நான் சார். இங்க ஆப்பிரிக்கால உகாண்டாங்கிற ஒரு கண்ட்ரில இருக்கிறேன். ஓகே ஓகே சார், ஓகே ஃபைன். ஸோ நான் ஒர்க் பண்றேன், சேம் டைம் ஆல்சோ டூயிங் பிஸ்னஸ். ஒர்க் பண்ற கம்பெனி வந்து வி டூ எக்ஸ்போர்ட் அவகேடோ ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அதோட ஃபேக்டரி மேனேஜரா இருக்கேன். ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் த எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் அபவுட் இட். யூரோப் எக்ஸ்போர்ட் பண்றோம், ஃப்ரூட்ஸ் அஸ் வெல் ஆயில் ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பண்றோம். என்னோட பர்சனல் கம்பெனி வந்து ஐம் அ டெக்னிக்கல் பர்சன், ஸோ ஐ டூ இம்போர்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் மெஷினரிஸ் and other goods. I have a very vast of contact number, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, சப்ளையர்ஸ் கான்டாக்ட். ஸோ
ஸோ ஆனா எப்படி பர்சனலாக நான் அதை பண்ணணும் ஒரு ப்ரொசீஜர் தெரியல உங்களுக்கு அப்படிதானே? இல்ல இங்க ஓகே இங்க யுகாண்டா 100% ஐம் டூயிங் இட். ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். ஐ ஹேவ் ஆல் தோஸ் டீடைல்ஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் இந்தியால எனக்கு ஃபியூச்சர்ல பண்ணணுங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஓகே இந்தியால ஓகே. வந்து உங்க ஐ நேட்டிவ் ட்ரைட் வந்து சிம்பிள் கன்னியாகுமரியா? நேட்டிவ் எனக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில். நாகர்கோவில். ஏன்னா நான் இந்த தெரியுது. யுகாண்டால 25 இயர்ஸ் ஆப்பிரிக்கால நான் இருக்கிறேன். ஓகே ஓகே ஒன் ஆஃப் த ஓகே ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி இன் ஆப்பிரிக்கா. ஓகே. சார் அங்க கேஷ்யூ அதிகமா இருக்கும்ல உங்களுக்கு? கேஷ்யூ இங்க அதிகம் கிடையாது. பட் இங்க கொஞ்சமா தான். கேஷ்யூக்கு பெரிய அளவுல இல்ல. பட் இங்க இம்போர்ட்டேஷன் நிறைய வருது. உள்ளாடு நிறைய வருது. எக்ஸ்போர்ட் இங்க அதிகமா இல்ல. எக்ஸ்போர்ட் இங்க அதிகமா பண்ணா காஃபி, டீ ஓகே டீ ஆஃப் த வந்து டீ அண்ட் காஃபி வந்து த டாப். இங்க தான் ஆப்பிரிக்கா, கென்யா அண்ட் யுகாண்டா இஸ் த ஓகே டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் தோஸ் வந்து. அப்புறம் காட்டன் இருக்குது. காட்டன் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகே ஓகே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து யூரோப்புக்கு, கல்ஃபுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃப்ரூட்ஸ் ஓகே அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளென்டி. ரொம்ப கல்ஃப், யூரோப்பு, நிறைய இந்தியாவுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஃப்ரூட்ஸ் ஓகே தான் மெயின். அதான் இந்த ரீஜன்ல வந்து ஏன்னா ஆர்கானிக்கா எல்லாமே இங்கே இருக்குது. இங்க ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே 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 ஸோ அது போக இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்து கென்யா ரேங்க் த 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் அவகேடோ. அவகேடோ வந்து பர்டிகுலர் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டி வந்து ஹாஸ் அவகேடோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகே இந்தியாவுக்கு இப்போ தான் அவகேடோவே வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குது. பட் இங்க வந்து காலங்காலமா ரொம்ப வருஷமா அவகேடோங்கிறது ஜஸ்ட் ரொம்ப ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேஸ்டேஜ் தான் அதிகமாயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அது வந்து ஒரு கோல்டு மாதிரி இருக்குது அவகேடோ. ஓகே ஓகே நாங்க சார். ப்ராசஸிங்க்கு வந்து அவ்வளோ கரண்ட் எங்களுடைய கெப்பாசிட்டி மட்டுமே 60 tons பெர் டே நாங்க கிரஷ் பண்றோம் ஃப்ரூட்ஸ். இது நெக்ஸ்ட் இயர்ல வந்து 200 tons வந்து புது மெஷின்ஸ் வருது. அது இன்க்ரீஸ் ஆகுது. இது மாதிரி 5 கம்பெனிஸ் இங்க இருக்குன்னா பாத்துக்கங்க அந்த அளவுக்கு. ஓகே ஓகே ஃபைன் சார். ஓகே So அந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குது இங்க ஆப்பிரிக்கால. ஸோ அதோடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். So இது வந்து கம்பெனி நான் ஒர்க் பண்ற கம்பெனி. பட் என்னோட பர்சனலா இது வந்து நான் இம்போர்ட்டேஷன் பண்ணி இங்க என்னுடைய பர்சனல் கம்பெனிக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அது சப்ளை, டெக்னிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் மெஷினரி சப்ளை அது பண்ணிட்டு ஓகே இருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகே இந்தியாவில் எனக்கு பண்ணணும் பிளான் இருக்கு. பட் எனக்கு டோட்டலாக நான் ஒரு சின்ன ஒரு ஷிப்மெண்ட் பண்ணேன் ஏர் கார்கோ தான். So ஓகே. அதுக்கு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருந்தது. அதை கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. என்ன மாதிரி அது ப்ராடக்ட் ப்ராப்பரான அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் தான். எனக்கு ஃப்ரெண்டுக்கு கேட்டிருந்தேன் சொல்லி இம்போர்ட் பண்ணேன். அதே ப்ராடக்ட் நான் இங்க ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்தேன். எனக்கு 3 times நான் இந்தியாவுக்கு எனக்கு ஆச்சு. அது டாக்ஸ் ஓகே மட்டுமே ஓகே எனக்கு ஆல்மோஸ்ட் டபுள் சார்ஜ் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ மேபி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆயிருக்கும். இல்ல அது எனக்கு நான் அங்க எதுவும் கம்பெனியா எதுவும் கிடையாது. அது பர்சனலா தான் நான் பர்சனல் ப்ராடக்டா தான் நான் இம்போர்ட் பண்ணது. ஓகே ஓகே சார். ஓகே ஸோ ஓகே அதை வந்து கிளியர் பண்ணி ப்ராப்பரா எனக்கு ஆட்கள் எதுவும் இல்லாதனால எனக்கு அங்க கஸ்டம்ஸ்ல இருந்து ஒரு மெயில் வந்துச்சு, இப்படி உங்களுடைய ப்ராடக்ட் இங்க இருக்குது, யூனிட் டு பே திஸ் அமௌண்ட், இந்த இதுல பே பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். வேற ஓகே எதுவும் இல்லை. எந்த கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை. அவங்க ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா, பட் இஃப் யூ பே யூ வில் கெட் இட், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்ட்ரா அவங்க எதுவும் பண்ணல. ஸோ அது வேணுங்கிறதுக்காக அதை எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதில் எடுத்தோம். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம செஷன்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆகும். ஏன்னா ஆக்சுவலி நம்ம செஷன்ல என்ன சொல்லி கொடுக்க போறோம்னா எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா என்ன, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் Okay, இம்போர்ட் okay. பிஸ்னஸ்க்கு மெயினா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், ஜிஎஸ்டி வந்து எப்படி நம்மளே அப்ளை பண்றது, ஐயு கோட்னா என்ன, ஐயு கோட் எப்படி அப்ளை பண்றது, ஆர்சிஎம்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பேர் என்ன, ரிஜிஸ்டர் ஆமா. மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். அப்பைடானா எப்படி எடுக்கிறது, 7 போர்டு சொல்லுவாங்க, கோகனட் போர்டு, ஸ்பைசஸ் போர்டு. இது எல்லாமே வந்து ரியல் டைமா நம்மளே வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஜிஎஸ்டி எடுக்கிறதுல இருந்து, ஐயு கோட் எடுக்கிறதுல இருந்து, எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அது எப்படி எடுக்கிறது, ஸோ ஆர்சிஎம்சி, இது எல்லாமே வந்து நாளைக்கு செஷன்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எப்படி ரியல் டைமா ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இது இல்லாம மெயினா நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம்னா, பையர் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது, பையர் கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், இன்கோ டேர்ம்ஸ்னா என்ன, பேமெண்ட் டேர்ம்ஸ்னா என்ன, ஓகேங்களா? அது இல்லாம ஒரு பையரை எப்படி அப்ரோச் பண்றது, பையரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, சப்ளையரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அவங்க கிட்ட எப்படி கொட்டேஷன் கேட்கணும், ஓகேங்களா? ஒரு காஸ்டிங், ஏன்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் மேஜரான பார்ட் பாத்தீங்கன்னா காஸ்டிங் தான். இந்த காஸ்டிங் வந்து ப்ராப்பரா தெரியாம நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஓகேங்களா? இதுல எப்படி ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டாலர் வந்து பயங்கர ஃபிளெக்சிபிள் ஆகிட்டே இருக்கு. 87 ரூபா இருந்துச்சு, டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்ல 89 ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம டாலரை வந்து நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே வந்து டாலர்ஸில் தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டாலரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? ஒரு கொட்டேஷன் எப்படி கொடுக்கறது பையருக்கு, இன்கோ டேர்ம்ஸ், பேமெண்ட் டேர்ம்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் அனுப்புறதா இருந்தால் சாம்பிள் எப்படி அனுப்பணும், அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஃபார்மேட் என்ன, ஒரு பையரோட நம்ம எப்படி அக்ரிமெண்ட் போடணும், ஸோ ஒரு பையரை வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்றது, இது எல்லாமே நம்மளோட செஷன்ல இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாம் also potential for Wingo Gear GLB. Once again, you can do RCPA. If you have started writing, ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயினா என்ன சொல்லுவோம்னா ப்ரீ ஷிப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், போஸ்ட் ஷிப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, அதான் ஷிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க சிஹெச்ன்னு சொல்லுவாங்க, கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட். ஓகேங்களா, அவங்க தான் வந்து கஸ்டம்ஸோட ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ஷிப்மெண்ட்னு சொல்லுவாங்க. பிஎல்னா என்ன, ஷிப்பிங் பில்னா என்ன, இந்த பிஎல்ல மெயினா என்னென்ன செக் பண்ணணும், இந்த ஷிப்பிங் பில்ல என்னென்ன இருக்கும், அது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலா காமிக்க போறோம். ஏன்னா நம்ம ரியல் டைமா பண்றதுனால அந்த சர்டிபிகேட் எல்லாமே நம்ம கிட்ட ரியல் டைமா இருக்குது, அது எல்லாமே நான் காமிப்போம். ஸோ இதுதான் சார் ஒரு பிஎல்னா என்னென்ன இருக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும். 14 days ஃப்ரீ டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்னன்னா ஷிப்பு வந்ததுல இருந்து 14 நாளுக்குள்ள நீங்க வந்து கூட்ஸை வந்து நம்ம போர்ட்லேருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் ஆயிருக்கும். 40 days ஃப்ரீ டேஸ். சப்போஸ் அது போடலைன்னு வைங்களேன், உங்களுக்கு கூட்ஸ் வந்ததுல இருந்து நீங்க பெனால்ட்டி பே பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுவோம். பிஎல்லாம் இப்படி தான் இருக்கணும், ஷிப்பிங் பில்ல மேஜர் என்னென்ன செக் பண்ணணும்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபைனலாக பையர்கிட்ட இருந்து பேமெண்ட் எப்படி வரும் அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சார் இந்த 1 monthல. ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க யோசிக்கலாம் சார் இந்த 1 monthக்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் அசிஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஆர்டர் கேதர் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்க டைரக்டா கூட மீட் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, எனக்கு காஸ்டிங் பண்ண தெரியல, டாக்குமெண்டேஷன் பண்ண தெரியல சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பா நாங்கள் எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அதுமாரி சார் ஒரு நல்ல சிஹெச்ஏ கொடுங்க. ஏன்னா எப்படி உங்களுக்கு பையர் முக்கியமோ, எப்படி உங்களுக்கு சப்ளையர் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு சிஹெச்ஏ கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட் இவங்க கூட, ஏன்னா ஒவ்வொரு சிஹெச்ஏயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேயே ஒரு 5,000 10,000 நீங்க வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஒரு சிஹெச்ஏனா எப்படி ரேட் கொடுப்பாங்க, அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க, எதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் ஃபுல் ஒரு சார்ட் வச்சிருப்போம். ஒரு சிஹெச்ஏ சிஎஃப்எஸ் சார்ஜஸ் எவ்வளோ கொடுப்பாரு, ஃப்ரைட் சார்ஜஸ்னா எவ்வளோ கொடுப்பாங்க, டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்னா எவ்வளோ இருக்கும், 20 ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்குவாங்க, 40 ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்குவாங்க, அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம உங்களோட இந்த அப்கமிங் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா, அதனால நீங்க ப்ராப்பரா ஒரு கிளாஸ் கூட நீங்க மிஸ் பண்ணாம டெய்லி அட்டன் பண்ணி நீங்க டவுட் கொஞ்சம் எங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர் ஆகலாம் சார். ஓகேங்களா, ஓகே, ஸோ நம்ம மெயின் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். ரியா சார் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? Yes, sir. Yeah. ரியா சார்? Yes, sir. There is. Visible. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட கம்பெனி நேம் வந்து என்ஜி ட்ரேடர்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகேங்களா, ஆல்ரெடி ரியா சார் சொல்லியிருந்தாங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன பற்றி. நாங்கள் இது வரைக்கும் 1000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, மேஜராக எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஆன்லைன் நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க, ஆஃப்லைன் நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களை நாங்கள் வந்து 1000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாப் போனதுக்கு அப்புறம் கூட சார் இந்த மாதிரி இருக்கு, இது இஷ்யூ இருக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எங்க கூட கேட்பாங்க. அப்போ கூட நாங்கள் ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜராக நாங்கள் வந்து இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். 200+ கண்டெய்னர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் வந்து 100+ கண்டெய்னர்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த பிஸ்னஸ் இல்லை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்மளோட ஃபுல் 100% ஃபோக்கஸ் இந்த பிஸ்னஸ்ல இருந்தால் மட்டும்தான் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால உங்களோட ஃபுல் டைமை இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் கூட நீங்கள் ஒரு சில கேட்டகரி இருப்பீங்க. ஓகேங்களா, எப்படி இந்த மாதிரி கேட்டகரி உள்ளே வர்றாங்கன்னா, சார் என்னோட ஃபேமிலி வெல் செட்டில்டு, ஸோ அதனால வந்து நான் லேர்ன் பண்ணோடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஒரு கேட்டகரி வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து டைரெக்டாக பிஸ்னஸில் இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஒரு சில கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, சார் என்ன டிஃபெண்ட் பண்ணி தான் என்னோட ஃபேமிலி இருக்கு, ஸோ அப்போ நான் ஜாப் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் இந்த கோர் ரிலேட்டடாகவே ஏதாவது ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுங்க அந்த கம்பெனிலேயே.
கம்பெனிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செக்டார் மணியை சேவ் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஜாபுக்கு அப்புறம் நம்ம பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகும். ஏன்னா சைமல்டேனியஸாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், ஒர்க்கும் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு பையர் கிளிக் ஆகுறாரு, ஓகே இந்த ஜாபை விட எனக்கு இந்த பிஸ்னஸில் வந்து எனக்கு இன்கம் அதிகமாக இருக்கும்னு எப்போ நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் லேர்ன் பண்ண உடனேயே அவங்களோட பெருசாக பேக்கப் மணி இருக்காது, ஸோ அப்படியே வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. 1 or 2 years வந்து இதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணி கூட ஸோ பேக் டு ஒர்க் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால என்னோட சஜஷன் இதுதான். ஒன்று என்னோட ஃபேமிலி வெல் செட்டில், என்ன எதுவுமே டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுங்க. இல்லை சார் என்னதான் டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாபில் இருந்துகிட்டே சைமல்டேனியஸாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ வந்து இதை விட இது பெட்டராக இருக்குமோ அப்போ நீங்கள் உங்களோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் உங்கள் ஜாபை குவிட் பண்ணுற ஐடியாவில் நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. ஓகேவா? ஓகே சரி, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய குமிஞ்சு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து நல்ல மார்ஜின் இருந்துச்சு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கனாலே 5%, 10% மார்ஜின் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர் பண்ணவங்களே நல்லா சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா நிறைய காம்படிஷன் கிரியேட் ஆயிருச்சு. கிரியேட் ஆனதுனால என்ன ஆயிருச்சுன்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்ல இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கஸ்டமர் பேஸை வந்து ஒரு கண்ட்ரிலே இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கண்டெய்னர்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நம்பர் ஆஃப் வால்யூம், இப்போலாம் வந்து நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸோட நம்பர் ஆஃப் நீங்கள் எவ்வளோ வால்யூம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட மார்ஜின் எல்லாமே வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு கண்டெய்னர் பண்ணுறீங்களா நெக்ஸ்ட் உங்களோட இது என்ன இருக்குன்னா ஒரு 5, 10 அந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கண்டெய்னர் பண்ணீங்கன்னா 2% தான் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஒரு 50 கண்டெய்னர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு நிறைய மார்ஜின் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால உங்களோட நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ், நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு சில மேஜர் ப்ராடக்ட்டுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ஓகேங்களா? அதான் யூனிக்கான ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறைய மார்ஜின் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் லோக்கல் பிஸ்னஸில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்சென்டிவ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்டபிள் ஆகும். இந்த டாலர் ஃப்ளெக்சிபிளேஷன் இருக்குல்ல அதுலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ப்ராடக்டை வாங்கி விற்கிறதுனால அதில் உங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஓகேங்களா? கம்பேரிட்லி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் உங்களுக்கு நிறைய மார்ஜின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்னா அது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இன்னைக்கு ரேட் வந்து இப்போ 88ன்னு வைங்க. இன்னைக்கு 88 நீங்கள் வந்து இன்னைக்கு டாலர் ரேட் இருக்குது. நீங்கள் காஸ்டிங் பண்ணும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட சேஃபர் சைடுக்காக ஒரு 87ஓ 86ஓ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது நமக்கு மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம காஸ்டிங் கொடுப்போம். காஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா பையர்கிட்டேருந்து பேமெண்ட் வரும்போது சப்போஸ் அன்னைக்கு 89னா நம்ம ஆல்ரெடி 87க்கு தான் காஸ்டிங் போடுறோம். ஸோ அப்போ வந்து இதுலேயே உங்களுக்கு ₹2 எக்ஸ்ட்ரா மார்ஜின் கிடைக்கும். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம எந்த அளவு எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நாட்டோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் அப்பப்போ கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அப்படியே ஸ்லோவாக கூட போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது டவுட் இருக்கா சார்? ஏன்னா நம்ம பண்ணுறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, இல்லைனா சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை நம்ம நெக்ஸ்ட் இது கூட போயிடலாம். நெக்ஸ்ட் இது போய்க்கலாம். Look into chat. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இம்போர்ட்டோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் இம்போர்ட் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது
இம்போர்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி டிஃபிகல்ட்டாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் மேஜராக இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா 2 கேட்டகரி தான் இருக்கும். நம்ம நாட்டில் அந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கும். இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க, ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி இங்கே எந்த மாதிரி இருப்பாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கூட நீங்கள் நம்ம கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட் இருந்து கூட நீங்கள் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் 2 கேட்டகரி இருக்கிறாங்க. ப்ராடக்ட் நம்ம கண்ட்ரியில் இல்லாமல் இருந்து ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அந்த ப்ராடக்ட் இருந்தும் அந்த ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேட்டகரி இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி குவாலிட்டி, இந்த இம்போர்ட் பண்ணும்போது வந்து இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா இதுல லோ குவாலிட்டி இருக்கு, மீடியம் குவாலிட்டி இருக்கு, ஹை குவாலிட்டி இருக்கு. ஸோ இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட லோக்கல் மார்க்கெட்ல இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து மேஜரா என்னென்ன ப்ராடக்ட் உள்ள இருக்கு, லோ குவாலிட்டி அதிகமா இருக்கா, ஹை குவாலிட்டி அதிகமா இருக்கா, இல்ல மீடியம் குவாலிட்டி அதிகமா இருக்கா? ஏன்னா இது எதுவுமே தெரியாம நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுல வந்து நிறைய ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, நாங்க வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து இம்போர்ட் பண்றோம். இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ஜைன் ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகேங்களா? லெமன் ஸ்டார்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஆனா இந்த சென்னை மார்க்கெட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சேல் ஆகுறது வந்து என்ஜைன்ற பிராண்ட் மட்டும்தான் இதுல வந்து சேல் ஆகும். ஓகேங்களா? ஆனா வந்து லெமன் ஸ்டார் வந்து இங்க சேல் ஆகாது, நார்த்ல தான் சேல் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம நான் வந்து இந்த லெமன் ஸ்டாரை நான் வந்து இங்க இம்போர்ட் பண்ணேன்னா நான் வந்து ஃபேஸ் பண்றது நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னால் சேல் பண்ண முடியுமா, சேல் பண்ண முடியாம லாஸ்ட்ல தான் நான் வந்து சேல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களோட மார்க்கெட்டை வந்து நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வருது. ஸோ அதையும் நீங்க கிளியரா நீங்க ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க லோக்கல் மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணிட்டு அதுல மேஜரா என்ன பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்தா நீங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா காஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இருந்தும் நீங்க ஒரு ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 30 ரூபா இருக்கு, நீங்க அதே குவாலிட்டி இல்ல அதை விட பெட்டரான குவாலிட்டி நீங்க ஒரு அதே ப்ராடக்ட்டை வந்து நீங்க இம்போர்ட் வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா அதை விட ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மியா இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த இதுல வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? 30 ரூபா விட 1 ரூபா 2 ரூபா வந்து ஜாஸ்தி ஆகும்போது மக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, சார் ஆல்ரெடி 30 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது, நான் ஏன் உங்ககிட்ட 33 ரூபா கொடுத்து நான் வாங்கணும்? ஸோ அதனால நீங்க இந்த காஸ்டிங் பண்ணும்போது எவ்வளோ டியூட்டிஸ் இது எல்லாமே நீங்க கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் ப்ராப்பரா இம்போர்ட் பண்ண முடியும். அப்பப்போ கொஞ்சம் ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வரும், சார் இந்த ப்ராடக்ட்டுக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டம்ஸ்ல இந்தந்த ப்ரொசீஜர் இருக்கு, இந்தந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அது எப்படி செக் பண்ணுறதுன்ற கூட ஒரு வெப்சைட் இருக்கு. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இம்போர்ட் வந்து பண்ண முடியாதுன்னு கிடையாது, ப்ராப்பரா நீங்க ஸ்டடி பண்ணி லோக்கல் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி கிளியரா பண்ணீங்கன்னா இந்த இம்போர்ட் பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அதனால இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதை விட யாரு சொன்னாலும் நீங்க அந்த மார்க்கெட்டை ப்ராப்பரா ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணி எவ்வளவு காஸ்டிங் ஆகும் அது எல்லாமே கிளியரா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு ஆகுது, நான் இவ்வளவு மார்ஜின் வச்சு நான் சேல் பண்ண போறேன்னா அந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்ல சேல் பண்ண முடியுமா, அதை நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எது டவுட் இருந்தா சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சவுண்டு லோவா இருக்குன்னு போட்டிருக்கீங்க, சவுண்டு லோவா இருக்கா சார்? பேசிக்காவே நான் சவுண்டா தான் பேசுவேன். இல்லை சார், அவருக்கு மட்டும்தான் அப்படி கேட்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பர்சனலாக கேட்டேன், சவுண்ட் பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே ஓகே சார், ஓகே. ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, அப்பப்போ அந்த ஸ்லைடை நீங்கள் கிளியர் பண்ணுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எது டவுட் இருந்தால் சொல்லுங்க. கிளியரா இருக்கீங்க? ஓகே. ஏன்னா நம்ம இன்னும் டெப்தா போவோம், இதோட இன்ஃபர்மேஷன் எப்படி டியூட்டி ஸ்ட்ரக்சர் செக் பண்றது, சிஹெச்ட ஒரு இம்போர்ட்டுக்கான ரேட் எப்படி வாங்குறது, ஃப்ரைட்னு சொல்லுவாங்க, அதான் கண்டெய்னருக்கான ரேட் எப்படி கொடுப்பாங்க,
டியூட்டி எப்படி பே பண்ணணும், இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும் இதோட கண்டினியூஷன். ஓகேங்களா? ஸோ அதே ஸ்லைடு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி கேட்டேன்ல உங்ககிட்ட, எதனால நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் சூஸ் பண்ணீங்க நான் கேட்டிருந்தேன். அப்படிதானே? ஒரு சில பேர் சொன்னீங்க மணி மைண்டட். மணி மைண்டட் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, நிறைய பேர் சொல்றாங்க எப்படின்னா, டேய் எல்லா பிசினஸை விட இந்த பிசினஸ்ல வந்து உனக்கு நிறைய மார்ஜின் இருக்கும், நீ நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமா செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸை சூஸ் பண்றாங்க. இதுல வந்து ஒரு சில பேர் வந்து சக்சஸ் ஆகுறாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, நிறைய ஏஜென்ட் இருக்கிறாங்க. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இருந்து, சார் நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி தரேன், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ எனக்கு ஒரு சின்ன மார்ஜின் கொடுங்க, நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தரேன். இல்லைன்னா சார் இப்போ துபாயில் ரீசெண்டாக என்ன போயிட்டு இருக்குன்னா, ரீசெண்டான்றதை விட ஒரு 3 to 4 இயர்ஸாக என்ன போகுதுன்னா, சார் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, அவரு தான் பையர். ஓகேங்களா? சார் நான் வந்து என்னோட மார்க்கெட்ல நான் சேல் பண்ணிட்டு நான் ஒரு 10% சேல்ஸ்லேருந்து 10% எடுத்துட்டு பேலன்ஸ் உங்ககிட்ட கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லுவார். இது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்கணும். இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, 100 ரூபாய்க்கு அவருக்கு போகுது, நீங்க ஒரு மார்ஜின் வச்சிருப்பீங்க, 100 ரூபாய்க்குள்ள உங்களோட மார்ஜின் இருக்கு. இப்போ அவருக்கு போய் சேருது, அவர் அந்த மார்க்கெட்ல வந்து 110 ரூபா சேல் பண்றாரு. ஓகேங்களா? 110 ரூபா சேல் பண்ணிட்டு அவர் 5 ரூபா எடுத்துட்டு உங்களுக்கு 105 ரூபா கொடுக்குறாரு, இல்லைன்னா அவர் 10 ரூபா எடுத்துட்டு உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இப்படி பண்ணா உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். பட் அந்த 110 ரூபாவுமே உங்களுக்கு வருமான, அதுல ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த பையர் உங்களுக்கு கொடுப்பாருனாலும் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஓகேங்களா? சில டைம்ல நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கி அனுப்புற பொருள் அங்க டக்குன்னு ரேட்டு கம்மியாகி 90 ரூபாய்க்கு வித்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, 100 ரூபாய்க்கு மார்ஜின் வச்சு அவருக்கான மார்ஜின் அவர் எடுத்துட்டு தான் உங்ககிட்ட கொடுப்பாரு. நீங்க இந்த லாஸ் யார் ஃபேஸ் பண்ணணும்னா நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஏஜென்ட் கிட்டே இருந்தும், இந்த ஏஜென்ட் மூலமாகவும் நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்க்குள்ள நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இதுல கூட நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேங்களா? நிறைய பேர் இம்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க, இம்போர்ட் பண்ணி தந்தா கூட உங்களுக்கு காஸ்ட் வந்து மேட்ச் ஆகுதா, நீங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட கனெக்ட்ல இருங்க. ஏன்னா அவங்க இம்போர்ட் பண்ணி தரும்போது உங்களுக்கு ஒரு ரேட் கொடுத்துருவாங்க, டக்குன்னு எங்க இந்தியாவில் ரேட் கம்மியாயிருச்சுன்னா அதை நீங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால வெரி கேர்ஃபுல்லா நீங்க அதை வந்து ப்ராடக்டை காஸ்டிங் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, மேஜரா ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்றதுனால நமக்கு வந்து எந்த டியூட்டியுமே கிடையாது. ஒரு சில மிஷின்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த டியூட்டியுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ டியூட்டி இல்லாம நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஒரு சில மூவார்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்கீம்ல நீங்க இப்போ இம்போர்ட் பண்றீங்கன்னா, இம்போர்ட் பண்ணும்போது நீங்க ஜிஎஸ்டி பே பண்ண வேணாம், அதுக்கான டியூட்டி நீங்க பே பண்ண வேணாம். ஓகேங்களா? அந்த மிஷினோட செல்ஃப் லைஃப் என்னைக்கு முடியுதோ, ஏன்னா உங்களுக்கு நீங்க இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டியூட்டியும் ஜிஎஸ்டியும் அந்த பில் ஆஃப் என்ட்ரியோட லாஸ்ட்ல போட்டிருப்பாங்க. இவ்வளோ வந்து டியூட்டியும் ஜிஎஸ்டியும் வருதுன்னு ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க. நீங்க 70 லட்ச ரூபாய் இம்போர்ட் பண்றீங்க, உங்களுக்கு டியூட்டியும் ஜிஎஸ்டியும் சேர்த்து 30 லட்ச ரூபா வருது. நீங்க அப்போ இந்தியாவில் நீங்க இந்த ஸ்கீம் மூவர்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன் பாருங்க, மேனுஃபேக்சர் பக்கத்தில் மூவர்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன்ல, அது பக்கத்துல அந்த ஸ்கீம் மூலமா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க டியூட்டியும் பே பண்ண வேணாம், ஜிஎஸ்டி நீங்க பே பண்ண அவசியமே இல்லை. பட் ஆனா உங்களுக்கு பில் ஆஃப் என்ட்ரியில அதுல வந்து ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க. என்னைக்கு இந்த மிஷினை வந்து நீங்க ஸ்கிராப் ஸ்டேஜ்ல போவதோ அப்போ வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவீங்களா, மிஷினை சேல் பண்ணிட்டு அதுல ஒரு 20 lakhs வருதுன்னா நீங்க அடிஷனலா ஒரு 10 lakhs கொடுத்து நீங்க உங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் இந்த மிஷினை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட செல்ஃப் லைஃப் என்னைக்கு முடியுதோ அப்போதான் நீங்க இந்த டியூட்டியை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் தான் இப்போ அதிகமா போயிட்டு இருக்கு. ஒரு சில ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட் வந்து மெர்ச்சன்ட் கிட்ட கேட்க மாட்டாங்க. ஓகேவா? மெர்ச்சன்ட்னா யாரு, மேனுஃபேக்சர்ட்டேருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றவங்க தான் மெர்ச்சன்ட் சொல்லுவாங்க, ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த காயர் பித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கிட்ட வாங்குறதை விட மேனுஃபேக்சர் கிட்ட தான் அதிகமா வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் மேனுஃபேக்சர் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதனால ஒரு சில பேர் வராங்க. இன்னொன்று மெயினா என்னன்னா, இனோவேஷன் ஆக்சஸ். நிறைய இனோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மக்கானான்னு சொல்லுவாங்க,
இந்த தாமரையோட சீடு வந்து பெரிய அளவில் இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பாம் ஜாகரின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, பாம் ஜாகரியை இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கியூப் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, சின்ன சின்ன கியூப் மாதிரி ரெடி பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரைஸை மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. குக்கிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதை வந்து பவுடராக அரைச்சி இடியாப்பம் வச்சுக்கிறாங்க. அதிலே இட்லி கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட்டும் இப்போ செல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ சுச்சுவேஷன். ஏன்னா அட்வான்ஸ்ன்றது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி. மேனுஃபேக்சராக இருந்தால் ஒரு 10% இல்லை 20% கொடுப்பாங்க. ட்ரேடராக இருக்கும் போது 1% கூட சான்ஸே இல்லை. ஓகேங்களா, இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறதே பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகேவா, நீங்கள் இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா அதுக்கு 100% இல்லை ஆல்மோஸ்ட் 50% அட்வான்ஸ் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்கு. ஓகேவா, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? சப்போஸ் வாய்ஸ் லேக் ஆனாலும் ரொம்ப ஸ்பீடாக போனாலும் ஜஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? எது டவுட் இருக்கா சார்? ஓகே, எந்த நாட்டில் என்ன தேவை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எப்படி எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன ப்ராடக்ட் போகுது அப்படின்ட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, காமர்ஸ் கவர்மெண்ட் டாட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, நிறையாட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த கண்ட்ரியில் போயிட்டு ப்ராடக்ட் வைஸ் கண்ட்ரி பார்க்கலாம், கண்ட்ரி வைஸ் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நான் வந்து எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த கிளாஸ் அதான் சொல்லலாம். ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு இம்போர்ட்டுக்கான என்னென்ன நீட்ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். சார் சொன்ன மாதிரி மில்லட்ஸ் வந்து நிறைய வாண்டட்ஸ் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நிறைய யூரோப் கண்ட்ரியில் கேட்குறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கும் நிறைய வாண்டட்ஸ் இருக்கு. அது எப்படி சூஸ் பண்ணுறது, எந்தெந்த கண்ட்ரிக்கு இயர்லி வைஸ் மந்த்லி வைஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு, அது எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். அடுத்தடுத்த கிளாஸ்ல அப்படியே வரும். ஓகேங்களா, ஒரே கிளாஸ்ல வந்து நம்ம எல்லாமே மொத்தமாக சொல்லி கொடுக்க முடியாது. அப்படியே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து ஈஸி கிடையாது. ஏன் ஈஸி கிடையாது? யாராவது சொல்லுங்க, யாராவது வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் ஏன் ஈஸி கிடையாது? என்ன இருந்தா எக்ஸ்போர்ட் ஈஸியா இருக்கும்? மணி இருந்தா, மணி மட்டும் இருந்தா எக்ஸ்போர்ட் ஈஸியா இருமா? சரி, இப்போ 10 lakhs இருக்கு, எக்ஸ்போர்ட் ஈஸியா இருமா? ஈஸினா ப்ரொசீஜர்ஸ் தெரியணும், மெத்தடாலஜி தெரியணும், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஸோ அதுதான் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா எந்த கண்ட்ரிக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ டிமாண்ட் இல்லாத கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்க 1000 மெயில் போட்டா கூட எந்த பையரும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணும். இந்த மார்க்கெட்ல என்னென்ன ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு, இந்த கண்ட்ரிக்கு அந்த ப்ராடக்டை நம்ம வந்து சர்ச் பண்ணா கரெக்டா இருக்குமா நீங்க இது சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கு அதையும் பார்க்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ப்ராடக்டை பண்றதுக்கு ஏதாச்சும் மேஜரா இருக்குதா, இந்த ப்ராடக்ட் அந்த கண்ட்ரிக்கு பண்றதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, என்னென்ன மேஜர் சர்டிஃபிகேட் வேணும், அது எல்லாமே நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். இப்போ நீங்க சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, மலேசியா எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஓப்பன் மார்க்கெட், க்ளோஸ் மார்க்கெட் ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிங்கப்பூர் வந்து ஓப்பன் மார்க்கெட், மலேசியா வந்து க்ளோஸ் மார்க்கெட். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து மலேசியாவுக்கு அனுப்ப முடியுமானா அனுப்ப முடியாது. ஆனா சிங்கப்பூருக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் அனுப்பலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா க்ளோஸ் மார்க்கெட் இருக்கும்போது என்னன்னா அந்த கண்ட்ரில அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் யாராச்சும் இங்க இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க இருக்கிறதுனால நம்மளால அந்த ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஆனா சிங்கப்பூர்ல வந்து அது ஓப்பன் மார்க்கெட், யாரு வேணா என்ன ப்ராடக்ட் வேணா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு சில சர்டிஃபிகேட் வேணும், மலேசியாவுக்கு ஒரு சில சர்டிஃபிகேட் வேணும். இந்த சிஓன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், ஃபியூமிகேஷன் சொல்லுவாங்க,
ஹெல்த் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. இந்த இந்த சிஓஓ ஃபியூமிகேஷன் பிக்யூ ஹெல்த் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. இந்த சடிடா ஆர்ஜின் பிக்யூ, ஓகேங்களா, ஃபியூமிகேஷன், இந்த 3 இருந்தாலே சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் இல்லாம மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதே மீறி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணா கூட உங்களோட ப்ராடக்ட்டை அப்படி டெஸ்ட்ராய் பண்ணி குப்பையில தான் தூக்கி போடுவாங்க, ஓகேங்களா. அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தந்த கண்ட்ரிக்கு இந்தந்த ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க தான் போறோம், ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஸோ கஸ்டம்ஸோட நார்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் லாஸ் இருக்கா, ஓகேங்களா. ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல எவ்வளோ காஸ்ட் கொடுப்பாங்க, அங்க என்னென்ன இஷ்யூ இருக்கு, ஓகேங்களா. நீங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும் போது சப்போஸ் இன்சூரன்ஸ் போடலைன்னா கூட்ஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிளைம் ஆகாது. அப்போ இன்சூரன்ஸ் எப்படி போடுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், எப்படி கிளியரா இருக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி செக் பண்ணணும், இது எல்லாமே இந்த கஸ்டம்ஸோட ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க போறோம். நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க, ஓகேங்களா. அது லாஸ்டா வந்தா அனலிசிஸ், ஓகேங்களா. ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும், ரைஸா இருந்தா எவ்வளோ வைக்கணும், ஸ்பைசஸா இருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் இன்சென்டிவ் வச்சே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ப்ராடக்ட்டுக்கு மார்ஜினே வைக்காம வெறும் இன்சென்டிவ் வச்சே நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்றது, இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோம். இவ்வளோ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்ஜின் வைக்கணும், ஒரு மேனுஃபேக்சரா இருக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் மார்ஜின் வைப்பாங்க, ஒரு ட்ரேடரா இருக்கும் போது நம்ம எவ்வளோ மார்ஜின் வைக்கணும், இது எல்லாமே இருக்கு, ஓகேங்களா. இப்பெல்லாம் வந்து ரைஸ்ல ஒரு 2 to 3% உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய காம்படிஷன் ஆயிருச்சு. அதே மாதிரி ரெட் சில்லிக்கும் அதே மாதிரி தான், நிறைய ஸ்பைசஸும் அப்படிதான் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. எல்லாரும் பண்றதை விட நம்ம ஒரு டிஃப்ரெண்டா பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா. இதுல எது டவுட் இருக்கா? இப்போ புரிஞ்சிடும். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் எக்ஸ்போர்ட் ஈஸி தான். ப்ராப்பரான பேமெண்ட் டேர்ம்ஸ் வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆயிடுவீங்க, ஓகேங்களா. வேற எது டவுட் இருக்கா அந்த எக்ஸ்போர்ட்ல? ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்க சார். ஹலோ. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த எக்ஸ்போர்ட்ல வந்து எக்ஸ்போர்ட் கேட்டகரியில வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஓகேங்களா. இன்டர்மீடியட் இருக்கிறவங்க யாருன்னா ஒரு ட்ரேடர், ஓகேங்களா. ஒரு ட்ரேடரா இருந்து ஒரு மேனுஃபேக்சர் ஒரு ப்ராடக்டை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி யாருன்னா ஒரு மேனுஃபேக்சரை டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. மேனுஃபேக்சரை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ட்ரேடரை விட ஒரு 1 or 2% வந்து அவங்களுக்கு மார்ஜின் அதிகமா இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு பிசினஸ், இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 10,000 இருந்தா உங்களுக்கான இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே எடுத்துடலாம், ஓகேங்களா. ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது, ஓகேங்களா. எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கும் எந்த சார்ஜஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னா ஐஇசி கோட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், ஓகேங்களா. அதுக்கு ஜஸ்ட் 500 rupees தான் ஆகும். இது இல்லாம நீங்க ஒரு விசிட்டிங் கார்டு எடுப்பீங்க, அட்ரஸ் சீல் எடுப்பீங்க, ஃபார் சீல் எடுப்பீங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு, இது ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு சில காஸ்ட் ஆகும். மினிமம் ஒரு 10,000 இருந்தா நீங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் தான் ஆர்சிஎம்சின்னு சொன்னலாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஆர்சிஎம்சி நம்ம எப்போ எடுப்போம்னா எப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த டைம்ல தான் இந்த ஆர்சிஎம்சி நம்ம எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெறும் இந்த ஆர்சிஎம்சி அப்பேடா சர்டிஃபிகேட், ஸ்பைசஸ் போர்ட் சர்டிஃபிகேட்லாம் யாராவது சொல்லி எடுத்து வச்சிடறாங்க. அது வந்து ஒரு சில இது வந்து 5 வருஷம் வேலிடிட்டி, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இந்த ஃபியோன்னு ஒன்று இருக்கு, ஓகேங்களா. இந்த ஃபியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 7,500. அதை எடுத்து வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டே பண்ணாம ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ரினோவல் பண்ணணும். அப்போ ஒரு 7,500 வந்து உங்களுக்கு வேஸ்ட் தான். எஃப்எஸ்எஸ்ஏ இருக்கு, எஃப்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 10,000 ஆயிரும். இது நான் எல்லாம் சொல்றது என்னன்னா அந்த ஆர்சிஎம்சி எல்லாமே எப்போ உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க போதோ அந்த டைம்ல நீங்க எடுத்தாலே போதும்.
ஏன்னா 1 வீக்ல உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிரும். ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கான நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சைமல்டேனியஸா இந்த சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நீங்க பிஃபோர் ஐஇ கோட் வரைக்கும் எடுத்துருங்க. என்னோட சஜஷன் ஐஇ கோட் வரைக்கும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்சிஎம்சி ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஆர்சிஎம்சி எங்க போயிட்டு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க கூட நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான் போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டோட மெயின் கான்செப்ட் என்னன்னா நமக்கு ஒரு பேசிக் அக்கௌண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தெரியணும். இங்க இருக்கிறவங்கள யார் யாருக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும் சார்? யார் யாருக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும்? யார் யாருக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும் இதுல? ஏன்னா நீங்க நினைக்கலாம் எக்ஸ்போர்ட்டுக்கு எதுக்கு அக்கௌண்ட்ஸ்ன்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒரு காஸ்டிங் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் தெரியணும். எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எவ்வளோ லோன் வந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு தெரியணும். ஓகேங்களா? யாராருக்கு தெரியும் அக்கௌண்ட்ஸ் இதுல? யாருக்குமே தெரியாதா அக்கௌண்ட்ஸ்? நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்னா என்ன சார்? முதல்ல ஷேர் கேபிட்டல்னா என்ன? ஷேர் கேபிட்டல்னா என்ன? எல்லாம் சைலண்டா இருக்கீங்களா? முதல்ல ஷேர் கேபிட்டல்னா என்ன? ஷேர் கேபிட்டல்னா மூலதனம். நம்ம எவ்வளவு மூலதனம் யார்கிட்டதெல்லாம் ஷேர் வாங்கி நம்ம மூலதனம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? கரெக்ட் தான். நீங்க உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலா என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு 10 லட்ச ரூபாவோ 5 லட்ச ரூபாவோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஷேர்னு வரும்போது மோர் தென் 1%. ஒரு பர்சன்ட் இப்போ நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு பர்சன் சேர்ந்து உங்களோட பிசினஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதான் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த கேபிட்டல் அமௌண்ட் தான் ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். நார்மலா வந்து ரிசர்வ் நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க? ரிசர்வ் பண்றது அப்படின்னு எங்க யூஸ் பண்ணுவீங்க அதிகமா? இந்த ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ நீங்க புக் பண்ற மாதிரி இது பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சர்ப்ளஸ்ன்றதுனா என்னன்னா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து சர்ப்ளஸா தான் இருக்கும். நீங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்றீங்க, உங்களோட ப்ராஃபிட் வந்து சர்ப்ளஸா தான் இருக்கும். இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை யார் யூஸ் பண்ணலாம்னா இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா யார் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிசர்வ்னா என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு மாசம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்றாங்கன்னா 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை வந்து இந்த ரிசர்வ்ல வந்து வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ரிசர்வ் பண்ண அமௌண்ட்ல இருந்து இன்வெஸ்டர் மட்டும்தான் எடுக்க முடியும். வேற யாராலையும் இந்த அமௌண்ட் எடுக்க முடியாது. ரிசர்வ் பண்ண அமௌண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா பிக்ஸ்டு அசெட். ஓகேங்களா? பிக்ஸ்டு அசெட்னா என்ன? பிக்ஸ்டு அசெட்னா என்ன சார்? பிக்ஸ்டு அசெட்னா என்ன? அசெட்னா என்ன? அசெட்னா என்ன சார்? அசெட்னா என்னன்னா சொத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிக்ஸ்டு அசெட்னா என்னன்னா சேல்ஸ் பர்பஸ்க்கு இல்லாம உங்களோட கம்பெனி யூசேஜுக்கு நீங்க வாங்குறது எல்லாமே பிக்ஸ்டு அசெட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிக்ஸ்டு அசெட். கம்ப்யூட்டர் சொல்லலாம், ஃபர்னிச்சர் சொல்லலாம், வேற என்னென்ன உங்களோட ஆஃபீஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே பிக்ஸ்டு அசெட். ஏன்னா அது சேல் பர்பஸ் நீங்க வாங்குறது கிடையாது. உங்களோட கம்பெனி யூசேஜ் பர்பஸ் தான் நீங்க வாங்க போறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா டெபாசிட். டெபாசிட்னா என்ன? டெபாசிட்னா என்ன சார்? நார்மலா டெபாசிட்னா என்ன? பேங்க்ல போயிட்டு ஒரு அமௌண்ட் போடுறது டெபாசிட், அப்படிதானே? இதுல நம்ம மெயினா எங்க யூஸ் பண்ணோம்னா ரெண்ட் டெபாசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெண்ட் டெபாசிட்னா என்னன்னா இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? பிளேஸை போய் விசிட் பண்றீங்க, உங்களுக்கு ஓகேயா இருக்கு, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்களா? அதுதான் ரெண்ட் டெபாசிட்.
எப்போ வந்து நீங்க அந்த ஆபீஸை நீங்க காலி பண்றீங்களோ அந்த ரெண்ட் டெபாசிட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த லீஸுக்கு போவாங்க. மாசம் மாசம் அவங்க ரெண்ட் கொடுத்தாலும் ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி அந்த லேண்ட் ஓனர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. எப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் முடியுதோ அந்த ரெண்ட் டெபாசிட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? சேவிங்ஸா இல்லை கரண்ட் அக்கௌண்டா? எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்களா? கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணணும். அந்த பேங்க் ஓபன் பண்றதுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு பேங்க் ஓபன் பண்றீங்கன்னா அந்த பேங்க்ல போயிட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்? சார் ஃபாரெக்ஸ் இருக்கா? ஏடி கோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஏடி கோட் இருக்கா? சைனீஸ் கரன்சி வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஸ்விஃப்ட் கோடு, ஏன்னா ஸ்விஃப்ட் கோடு இல்லாம ஃபாரின் கரன்சி இன்வெர்ட் ஆகாது. ஓகேங்களா? ஃபாரெக்ஸ் ரேட் வந்து பெஸ்ட் ரேட். மற்ற பேங்கையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க்ல வந்து ஃபாரெக்ஸ் ரேட் நல்ல ரேட் கொடுக்குறாங்களா? இது வந்து மெயின் பிரான்ச்சா இருக்குதா? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சப் பிரான்ச்ல போயிட்டு ஓபன் பண்ணிடுறாங்க கரண்ட் அக்கௌண்ட். ஓபன் பண்ணீங்கன்னா என்னன்னா இப்போ நீங்க ஒரு எல்சி வருதுன்னா எல்சி வந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்து தான் உங்களோட சப் பிரான்ச்சுக்கே ஃபார்வர்ட் ஆகும். அதனால டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் பையர்கிட்டேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வருதுன்னா மெயின் பிரான்ச்சுக்கு வந்து தான் உங்களோட சப் பிரான்ச்சுக்கே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கேட்கும் போதே சார் இது வந்து மெயின் பிரான்ச்சா, ஏடி கோட் இருக்கா உங்ககிட்ட, ஃபாரெக்ஸ் இருக்கா, சரி யாரோ கிரிக்கிட்டே இருக்கீங்க, ஃபாரெக்ஸ் இருக்கா, இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நான் பேங்க் ஓபன் பண்ண என்னென்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன். ஏடி கோட்னா எப்படி இருக்கணும் அந்த எல்லா ஃபார்மேட்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? 6th ஒன் என்னன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். ஓகேங்களா? லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ல ரெண்டு இருக்கு. செக்யூர் லோன் சொல்லுவாங்க, அன்செக்யூர் லோன் சொல்லுவாங்க. செக்யூர் லோன்னா என்ன, அன்செக்யூர் லோன்னா என்ன? செக்யூர் லோன்னா என்னன்னா நீங்க ஏதாச்சும் கொலட்ரால கொடுத்து லோன் வாங்குறது பேரு என்னன்னா செக்யூர் லோன். நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பேங்க்ல கொடுத்து அதுக்காக நீங்க லோன் வாங்குறீங்கன்னா அது பேரு செக்யூர் லோன். அன்செக்யூர் லோன்னா எந்தவித கொலட்ராலும் எந்தவித ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாம வாங்குறது வந்து அன்செக்யூர் லோன். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு சின்ன சினாரியோ வந்து கனெக்ட் ஆகும் எக்ஸ்போர்ட்ல. இப்போ நான் வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறேன், என்னோட ரிலேட்டிவ் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து இம்போர்ட்டரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மணி இல்லை. பட் அவங்க என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நான் உனக்கு மணி இன்வெஸ்ட் பண்றேன், நீ எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா என்னோட ரிலேட்டிவ் அந்த கண்ட்ரில இருக்கிறாங்கல்ல அவங்களோட ரிலேட்டிவ் வந்து சேம் இந்தியாவில் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் ருபீஸா நான் எக்ஸ்போர்ட்டுக்கான தேவையான அமௌண்ட்டை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நான் இதை அக்கௌண்ட்ஸ்ல எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா அன்செக்யூர் லோனா, ஏன்னா லோனுனாலே திருப்பி கொடுத்துதாகணும். அன்செக்யூர் லோனா எந்த வித இதுவுமே கொலட்ரால் இல்லாம வாங்குறது தான் அன்செக்யூர் லோன். நான் இப்போ இங்க ஒரு இது போடுவேன் என்னன்னா எனக்கு நான் இப்போ அமௌண்ட் வாங்குறேன், பட் அந்த இம்போர்ட்டர் இருக்கிறார்ல அந்த இம்போர்ட்டர் வந்து எனக்கு டாலரா அமௌண்ட் கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் நான் இந்தியன் ருபீஸா வாங்கிப்பேன் இங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்தியன் ருபீஸா இந்தியாவில் வாங்கிட்டீங்க, அந்த இம்போர்ட்டர் கிட்ட இருந்து டாலரா அமௌண்ட் உங்களுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இவர்கிட்ட வாங்கியிருப்பீங்க லோக்கல்ல, உங்களோட ப்ராஃபிட்டை மட்டும் நீங்க எடுத்துட்டு அப்படியே இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல அந்த டாலர் வந்து உள்ள வரலன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான பேமெண்ட் வரலன்னு உங்களுக்கு ஆர்பிஐல இருந்து நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இங்க அமௌண்ட் வாங்கிட்டீங்க, பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டாலர் அமௌண்ட் வர்ற வரைக்கும் அந்த ஷிப்மெண்ட் வந்து ஓப்பன்ல இருந்துட்டே இருக்கும். என்னைக்கு அந்த இம்போர்ட்டர் கிட்டே இருந்து அந்த டாலர் அமௌண்ட் உள்ள வருதோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த லோக்கல்ல வாங்கியிருப்பீங்கல்ல அவர்கிட்ட அந்த அமௌண்ட்டை நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு உங்களோட ப்ராஃபிட் மட்டும் வச்சுக்கினா பிஆர்சி சொல்லுவாங்க, பேங்க் ரியலைசேஷன் சர்டிபிகேட், அது க்ளோஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கான ஷிப்மெண்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது டவுட் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆன மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது, போக போக உங்களுக்கு அப்படியே பழகிரும். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுப்பீங்க. இது எது டவுட் இருந்தா கேளுங்க, நான் திருப்பி கூட உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். எது டவுட் இருக்கா?
ஆமா, ஷிஃப்ட் கோடுன்றது மஸ்ட் தான். உங்களுக்கு கண்டிப்பா ஷிஃப்ட் கோடு இருந்தா மட்டும்தான் உங்களோட ஃபாரின் கரன்சி உள்ள நம்ம ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டா மட்டும் தான் நம்மளால வந்து பேங்க் நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஷிஃப்ட் கோடு இருந்தாதான் உங்களோட அதர் கண்ட்ரில இருந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் உள்ள வரும். ஓகேங்களா? பிஆர்சின்றது நம்மளோட பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட் நம்ம டிஜிஎஃப்டில போய் செக் பண்ணிக்கலாம். நமக்கு 100% அட்வான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம அதில் பிஆர்சின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, அந்த டிஜிஎஃப்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதை நம்ம போய் செக் பண்ணாலே அங்கே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நமக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா அந்த ஷிப்மெண்ட்டுக்கான எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட்ன மாதிரி மீனிங். ஓகேங்களா? இது நம்மளோட பேங்க்குக்கு தான். நெக்ஸ்ட் என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்னா ஒரு ஹெச்ஆரோட வேலை என்னன்னா எம்ப்ளாயை ரிக்ரூட் பண்றது, அவருக்கான சேலரியை ஃபிக்ஸ் பண்றது தான் அவரோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹெச்ஆரோட வேலை. நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம கண்ட்ரில வந்து டாக்ஸ் அண்ட் ப்ரொவிஷனல் நிறைய டாக்ஸ் இருக்கு. இன்புட் டாக்ஸ் இருக்கு, அவுட்புட் டாக்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் ஜிஎஸ்டி, நிறைய டாக்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இபி பில் இருக்கு, ரெண்ட் இருக்கு, ஸோ ஆடிட் ஃபீஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க தான் போறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும், ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும், நீங்க சேலரி கொடுப்பீங்க, இபி பே பண்ணுவீங்க, ரெண்ட் பே பண்ணுவீங்க, ஆடிட் ஃபீஸ் பே பண்ணுவீங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் இப்படி ஆட் ஆன் பண்ணிட்டு காஸ்டிங் பண்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்வேர்ட்னா என்னன்னா பர்ச்சேஸ். நீங்க பர்ச்சேஸ் பண்ற கூட்ஸ் அசெட்ஸ் எல்லாமே இன்வேர்ட்ன்ற இதுல தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே இன்வேர்ட்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவுட்வேர்ட்னா என்னன்னா சேல் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, ரெவன்யூ உள்ள வருது. அப்போ இன்வேர்ட்ல வந்து காஸ்ட்னு போட்டிருக்கு. அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால என்ன ஆகும், உங்ககிட்ட இருந்து காஸ்ட் வந்து வெளியே போகும். அப்போ அவுட்வேர்ட்னா சேல் பண்றதுனால என்ன ஆகும், ப்ராடக்ட் வெளியே போகும், உங்களுக்கான ரெவன்யூ வந்து உங்களுக்கு உள்ள வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் இன்கம்னா என்னன்னா டைரக்ட் சோர்ஸ் இல்லாம, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி வித்து வர்ற இன்கம் இல்லாம வேற ஒரு சோர்ஸ் மூலமா, இப்போ நான் ஒரு லேண்ட் வந்து முடிச்சு கொடுக்குறேன், ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு புரோக்கரேஜ் சார்ஜஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வேற கமிஷன் எல்லாமே நீங்க இன்டைரக்ட் இன்கம்மா தான் நீங்க டிக்ளேர் பண்ணணும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட்ஸ்ல வந்து நம்ம கஸ்டமர்ஸ் பையர்ஸ்னு போட்டிருக்கோம். கஸ்டமர்னா யாரு, பையர்னா யாரு, ஏன் இவங்களை வந்து அசெட்ஸ்னு சொல்றோம், அதுவும் ஏன் கரண்ட் அசெட்ஸ்னு சொல்றோம்? அசெட்ஸ்னா நான் சொன்ன மாதிரி சொத்து. ஓகேங்களா? ஏன் வந்து பையர் கஸ்டமர், ஏன்னா பையருக்கும் கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ண போறோம். சேல் பண்றதுனால என்ன ஆகும், அவங்க கிட்ட இருந்து வந்து நமக்கு மணி ஜென்ரேட் ஆகும். அதுதான் மணி ஆல்சோ ஒன் ஆஃப் த அசெட் தான். ஓகேங்களா? மணி நமக்கு வர்றதுனால அசெட்னு சொல்றோம். ஏன் இவங்க வந்து கரண்ட்னு யூஸ் பண்றேன்னா, இவங்க வந்து இந்த பையர் வந்து டெம்பரரியா நம்ம கிட்டே வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சில டைம் வந்து நம்மளை விட பெட்டரா யாராச்சும் ஒரு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட கன்வெர்ட் ஆயிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இவங்க வந்து நம்ம கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்றோம். இன்னொன்னு என்ன, கரண்ட் லயபிலிட்டிஸ் யாருன்னா சப்ளையர், வெண்டார். ஓகேங்களா? டொமஸ்டிக்ல நம்ம யூஸ் பண்ணும் போது தான் சப்ளையர் நம்ம யூஸ் பண்றோம், ஆனா இன்டர்நேஷனல் டேர்ம்ஸ்ல வந்து வெண்டார்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 14 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே உங்களால ஒரு ஃபினான்ஸ் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு எது டவுட் இருக்கா? அதே மாதிரி இன்னொன்னு, ஒரு 5,000 கிரெடிட்டட், ஏன்னா பேங்கோட இது வேற, அக்கௌண்ட்ஸோட இது வேற. ஓகேங்களா? கிரெடிட்டட் டெப்டார்ஸ் தெரியுமா, கிரெடிட் டெபிட் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5,000 கிரெடிட்டட்னா என்ன, நமக்கு உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம் பேங்கை பொறுத்த வரைக்கும். அப்படிதானே சார்? கிரெடிட்டட்னா என்ன, நமக்கு உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். பட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டட்னா என்னன்னா நம்ம கொடுக்கணும்னு அர்த்தம், டெபிட்னா நமக்கு வரணும்னு அர்த்தம். அப்படியே உல்டாவாயிரும், பேங்க்குக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் அப்படியே உல்டாவாயிரும். இப்போ பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் நமக்கு வருதுன்னா கிரெடிட்னா நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். பட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்னா நம்ம கொடுக்கணும்னு அர்த்தம், டெபிட்னா நமக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்படியே பேங்க்குக்கும் உங்களோட அக்கௌண்ட்ஸுக்கும் அப்படியே உல்டாவா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு எது டவுட் இருக்கா? ஏன்னா இன்னையோட இந்த செஷன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே நாள் எல்லாமே சொல்லி கொடுத்தா ஏதோ கதை கேட்ட மாதிரி இருக்கும், பட் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது.
ஸோ அதனால இந்த 14 லெஜரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்லைடில் கூட உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அடுத்தடுத்த கிளாஸில் வந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நாளைக்கு செஷனில் எப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது, ஐஇ கோட்னா என்ன, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், ரெண்டல் அக்ரிமெண்ட்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி பாண்டு பேப்பரில் எவ்வளோ பாண்டு பேப்பரில் எடுக்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த 14 லெஜரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்லைடில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்னடா போர் அடித்த மாதிரியே போன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். பட் போகிற ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இன்ஃபர்மேஷன். ஏன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு ஜாலியாகவே இருக்கும். செஷன் எல்லாமே ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போவோம், நிறைய வெப்சைட் காமிப்போம், காஸ்டிங் எப்படி பண்ணணும். ஸோ நீங்கள் ரியல் டைமாக நிறைய காஸ்டிங் பண்ணுவீங்க. நான் என்னோட ரியல் டைம் ப்ராசஸ் கூட உங்ககிட்ட கொடுப்பேன். சார் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் இம்போர்ட் பண்ணுறேன், டியூட்டி எவ்வளோ வருது, நீங்கள் எப்படி காஸ்டிங் பண்ணுவீங்க, நீங்களே லைவாக காஸ்டிங் எல்லாமே பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் இன்ஃபர்மேஷன் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸ் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்து கிளாஸ் 2. ஸோ இந்த 2 கிளாஸ் மட்டும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரெஜிஸ்டர்ட் பண்ண பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம இதை பிளாக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த 1 மந்த்து ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்றைக்கி எப்படி கிளாஸ் இருந்ததோ அதே மாதிரியான ட்ரைனிங்ஸ் தான் இந்த 1 மந்த்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பனாக வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஃப்ரெண்ட்லியாக இன்னும் ஓரளவுக்கு இன்னும் 4-5 கிளாஸ் போச்சுன்னா நம்ம வந்து இன்னும் ஃப்ரீயாக வாய்ஸ் அவுட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000. ஸோ அது வந்து நம்ம 5,000 லெஸ் பண்ணி நம்ம 10,000 அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 18 பேட்சஸ் வரைக்கும் நம்ம வந்து 15,000 சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அதை ஃபீஸை இன்னும் குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது அஃபோர்டபுளாக ஃபீல் பண்ணோன்ட்டு நம்ம 10,000 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஜூமில் அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு மேஜர் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேஜராக இன்னொரு அடிஷ்னல் 2,000 ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக 8,000 தான் உங்களுடைய ஃபீஸு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 4,000 பேமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நீங்கள் ரிமைனிங் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 இன்ஸ்டால்மெண்ட்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கிளாஸோடு நம்ம இதை ஹோல்டு பண்ணிடுவோம். ஸோ அதுக்கடுத்து பேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் குரூப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம மிஸ்டர் ஆசிஃப் சாரும் குரு சாரும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைவில் ஜூம்லேயும் கேட்கலாம். ஸோ அதோட உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ சில டாஸ்க் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் ஆசிஃப் சார் சொல்லுவார். ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அந்த கிளாஸஸ் நோட்ஸ்லாம் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டுக்கிடலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் நம்ம அதில் உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 2016 அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மந்த்து. ஸோ இன்னும் அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு. இன்னமும் அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம ஆசிஃப் சார்லாம் அதை கிளியர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம கிளாஸ் போகும். ஸோ உங்கள் சேட் பாட்டில் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் 10,000 பே பண்ணணும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் 8,000 பே பண்ணால் போதும். அதுவும் இனிஷியலாக நீங்கள் 4,000 பே பண்ணி உங்கள் சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ஓரியன்டேஷன்லேயே சொல்லுவோம், நம்ம லிமிட்டட் சீட் தான் நம்ம புக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிறது இல்லை, நெக்ஸ்ட் பேட்சில் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா லிமிட்டட் சீட் இருக்கிறதுனால எங்களால் உங்களுக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக சொல்லித்தர முடியும். உங்களுக்கும் வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்குறப்போ ஒரு லிமிட்டட் மெம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை எங்களால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பர் என்னுடைய பர்சனல் நம்பர், நீங்கள் அதுலேயே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் எந்த டைமில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் போட்டாலோ, சப்போஸ் கால் பண்ணுறப்போ நான் வேறு ஏதாவது மீட்டிங்கில் இருந்தேன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் போடுங்க, வாட்ஸ்அப்பில் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லைனா வந்துட்டு வேறு ஃபினான்ஷியலாக வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சார் ஒரு 2 டேஸில் பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் சாஃப்ட்வேரில் கொஞ்சம் என்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து சீக்கிரமாக என்ரோல் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் அது மற்ற வேலை எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதே இந்த குரூப் லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேட்டடாக நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஜிபே கேட்குறீங்க, ஜிபே வந்து நம்ம கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேமும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுங்க. ஸோ இதோட நம்ம நாளைக்கு கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு 5:50 6 o'clock நீங்கள் வந்து எல்லோரும் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 1 hour பிளான் பண்ணோம், ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஆஸ் யூஷுவல் ட்ரைனிங்கும் போகும். ஏன்னா டவுட் கேட்குறது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே நம்ம டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சொன்ன டைமை விட கொஞ்சம் அதிகமாக தான் போகும். ஓகேங்களா. ஸோ மோரோவர் 1 monthக்கான ட்ரைனிங் எல்லாமே 60 hours அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஸோ கிளாஸ் டைமிங் கேட்குறீங்க. கிளாஸ் வீக்லி வந்து 3 days கிளாஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரியான ஒரு 6 o'clock மேலே தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஒன்று 6 to 7, அதாவது 7 6 to 7:30 இல்லைன்னா 6:30 to 8. ஸோ அந்த மாதிரியான ஒரு 1.5 hour அந்த பீரியடில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நாளைக்கு வந்து 6 to 7:30 தான். ஸோ இதுவே கண்டினியூட்டி ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு டைமிங் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் குரூப்லேயே. ஸோ நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா நீங்கள் டெய்லி அட்டென்ட் பண்ணுறத ஒரு க்ளவுடில் நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் முடிக்கிற அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடந்த கிளாஸ்லேருந்து இனி லாஸ்ட்டு கிளாஸ் வரைக்கும் வந்து இந்த க்ளவுடில் வந்து இதாகும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு லாகினாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் 2 years நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பட் அது கிளாஸ்க்கு நடுவில் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கிளாஸ் வந்து முடிக்கிற அந்த டைமில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சர்டிஃபிகேட்டோட. ஸோ ஃபைனல் ரிமைண்டர் நான் கொடுத்துட்றேன். ஸோ என்னுடைய அதாவது ஜிபே நம்பர் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேமெண்ட் பண்ணுறவங்க இதில் பண்ணிக்கலாம். ஸோ வேறு சைப்பட்ரியில் வேறு ஏதாவது கோர்ஸ் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டிங் அட்வான்ஸ் கோர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் வேறு என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் என்னை ரீச் பண்ணிக்கலாம். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது யார் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேமெண்ட் பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேமே எனக்கு அனுப்பி கொடுங்க. ஸோ வேறு யாராவது டைம் வேணும் அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நீங்கள் எந்த குவரிஸாக இருந்தாலும் எனக்கு வந்து ரீச் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். தேங்க்யூ. வேறு அட்டென்ட் பண்ணவங்க வந்துட்டு எங்களை கொஞ்சம் ஹானர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு சைப்பட்ரி அப்படின்னு சொல்லி எங்களுடைய கூகுள் ரிவ்யூஸில் இன்றைக்கி நடந்த கிளாஸஸ் பற்றியும் ஆசிஃப் சார் எப்படி எடுத்தார், அது எந்த லெவலில் யூஸாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் ஒரு எந்துவாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறதோ அவங்களுக்கு நாலேஜ் வந்து கரெக்ட் பாத்தில் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வந்து என்கரேஜாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரிவ்யூஸ் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பலாம். ஸோ தட் அது இன்னும் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். தேங்க்யூ அஷ்ரஃப் ராஷித் சார்.
ஹசிரோஃப் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேறு கோர்ஸ் பற்றி கேட்குறீங்க, அது எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க சார். ஏன்னா இது வந்து ரெக்கார்டிங்ஸ் ஆகுறதுனால ரொம்ப எம்பி எடுத்துக்கும். ஸோ அதனால் இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்கான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் சாட்பாட்டில் கொடுத்துருக்கேன், என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 9043182896. ஸோ எல்லோரும் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அதுலேயே வந்துடும். ஸோ இந்த செஷன் எண்ட் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ண இந்த ஒருத்தர் பேமெண்ட் பண்ணவங்க எனக்கு வந்து ரீச் பண்ணுங்கள். ஸோ மற்ற பேமெண்ட் பண்ணாதவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு வந்து உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச் மா, தேங்க்யூ ஸோ மச்.